நம்ம இப்போ பார்க்க போகிறது பன்னிரு திருமுறைகளில் 9ஆம் திருமுறை பாடிய புலவர்களுள் ஒருவரான திருமாளிகை தேவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா என்னும் சைவ திருமுறையை அருளியுள்ளார். இவர் நவகோடி சித்தர்புரம் என அழைக்கப்படும் திருவாடுதுறையில் சித்தஞான யோக சாதனை செய்து வந்த போகநாதரின் மாணாக்கராக அதாவது சீடராக இருந்தவர். இவர் சைவ வேளாளர் குலத்தை சேர்ந்தவர். சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக விளங்கியவர். திருவடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் எனப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர் இந்த திருமாளிகை தேவர் ஆவார். இவர் நம் முன்னோர்கள் வாழ்ந்த மடம் அதாவது மாளிகை மடம், பெரிய மடம் என அழைக்கப்படும் மடத்தை சார்ந்தவர் ஆவார். ஆதலால் இவர் திருமாளிகை தேவர் என அழைக்கப்பட்டார். இவர் பாடிய இந்த திருவிசைப்பா நெல்லை திருச்சிற்றம்பலத்தில் அமர்ந்திருக்கும், அதாவது சிதம்பரத்தில் அமர்ந்திருக்கும் நெல்லையப்பரை பற்றி பாடிய பதிகங்களை இந்த 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பாவாக அமைந்துள்ளது. இவருடைய காலம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அக்கோயிலின் கைங்காரியங்களுக்காக தேவரடியார்களில் சிலரை நியமிக்கிறாரு. அப்படி அவர்களுள் ஒருத்தி தான் யாருன்னு சொல்கிறாங்கன்னா நீரணி பவளக்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொடரை வச்சு பார்க்கும்போது திருமாளிகை தேவர் இயற்றிய திருவிசைப்பா முதற்பதிகத்து 6ஆம் பாட்டின் முதல் அடி தொடக்கமாகவும் அமைந்துள்ளது. ஆதலால் அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திருமாளிகை தேவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா 10ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்தவர் என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. அதனால் இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு என கருதலாம் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இவருடைய ஒவ்வொரு பாடல்களும் திருச்சிற்றம்பலத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை எப்படி உளமுருக பாடி மகிழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கு. அதாவது இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான், என்ன பொருட்களிலெல்லாம் இறைவன் காணப்படுகிறான், எங்கும் நிறைந்திருக்கும் சிவபெருமானை நாம் எப்படி வழிபட முடியும், அவனுடைய காட்சி பொருள் என்ன என்பதை பல்வேறு கோணங்களில் மிக அழகாக எழுதியுள்ளார் திருமாளிகை தேவர். மேலும் இந்த 9ஆம் திருமுறை என்பது சைவ திருமுறைகள் வைப்பினிலே திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடிய பாடல்களின் உள்ளடக்கம் என்பதை முன்னையே கண்டோம். இதில் மொத்தம் 303 பாடல்கள் அடங்கியுள்ளன. இத்திருமுறையில் உள்ள பாடல்கள் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என 2 வகையாக பார்க்கப்படுகின்றது. அதில் 9ஆம் திருமுறையில் உள்ள பதிகங்கள் சிதம்பரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருக்கலந்தை ஆதிதேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், திருப்புவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை பெரிய கோயில், திருவிடைமருதூர், திருவாரூர், மீளலை, திருவாடுதுறை, திருவிடைக்களி ஆகிய பதிகங்களாக பாடப்பட்டுள்ளது. அதில் முதலில் அமைந்திருக்கும் சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் தில்லை நடராசரை பாடியது திருவிசைப்பாவாகும். மேலும் இந்த திருமாளிகை தேவர் இவர் பாடிய பதிகங்கள் கோயில் பாடியது. திருமாளிகை தேவர் பாடிய பதிகங்கள் ஒளிர் வளர் விளக்காகவும் இடர்களை போக்கக்கூடியவனாகவும் தற்பரம்பொருளாக காணப்படுகின்ற சிவபெருமானின் அவதாரங்களையும் பெருமை சிறுமை, எதில் பெருமை சேர்க்கக்கூடியது, எது சிறுமை சேர்க்கக்கூடியது என்பதனையும், சிவபெருமான் என்ன கோலங்களில் எல்லாம் காட்சி தருகிறான் என்பதனையும், தனக்கு நல்ல தோழனாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய செயல்பாடுகளையும், நாம் பிறப்பெடுத்தது எதற்காக என்ற
நிலையை உணர்ந்து கொள்வதற்காக பதிகங்களையும் பாடியவர் திருமாளிகை தேவர் ஆவார். நன்றி.